வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சபயசாச்சி ஸ்டைல் டிசைனர் ப்ளவுஸ் எப்படி பேப்பர் பேட்டர்ன் போடலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸோட பேக் சைட் ஃப்ரண்ட் சைட் ரெண்டுமே பேப்பர் பேட்டர்ன் எடுத்து வச்சுருக்கோம். இதை வச்சு நம்ம எப்படி ப்ளவுஸ் பேட்டர்ன் போடலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேக் சைடு எடுத்துக்கலாம். இந்த பேக் சைடை விட அடுத்தது ஒரு ப்ரௌன் ஷீட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக 2 இன்ச் எல்லா சைடும் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரில ஒரு ப்ரௌன் ஷீட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேக் சைடை வச்சு லைன் போட்டுக்கலாம். நம்ம பேக் சைடில் கீழே அந்த பாட்டம் லைன் வர இடத்த ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது மேலே பார்த்தீங்கன்னாலும் இந்த ஷோல்டர்கிட்ட வரதை இந்த சைடு ஒரு மார்க்கிங், இந்த சைடு ஒரு மார்க்கிங். இப்போ நம்ம பேக் சைடை எடுத்து வச்சுட்டு ஃப்ரண்ட் சைடு எடுத்து பேக் சைடை வச்சு கீழே லைன் போட்டுட்டோம். இப்போ ஃப்ரண்ட் சைடை வச்சு இந்த ஷோல்டர்கிட்ட வர லைன் எல்லாமே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அவளுக்கு ஃப்ரண்ட் சைடில் ஆம் ஹோல் வளைவுலாம் என்ன வருதோ அதே மார்க் பண்ணிக்கலாம். இந்த பாட்டம் லைன் வரைக்கும் சைடில் எல்லாமே எடுத்து சைடு லைனையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் அடுத்தது ஃப்ரண்ட் சைடில் நம்மளுக்கு என்ன நெக் வருதோ அதே டிசைன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன நெக் பிடிச்சிருக்கோ அது மாதிரி நெக் கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஆம்ஹோல் டாட் பிளாக்கெட் டாட் தேவைப்படாது. மெயின் டாட்டை மட்டும் அது எந்த இடத்துல வருதோ ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இப்படிதான் எல்லாமே ட்ரா பண்ணிருக்கோம். நம்ம இப்போ ப்ளவுஸுக்கு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடை வச்சு தான் எல்லாமே அவுட்லைன் போட்டிருக்கோம். பேக் சைடோட கீழே இருக்கிற வெயிஸ்ட் லைன் அந்த ஹைட்டுக்கு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்படி ஃப்ரண்ட் சைட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக அப்படி வர மாதிரி போட்டுக்கிட்டோம். இந்த வளைவுலாம் எதுவுமே எடுக்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக வந்துடணும் நம்மளோட கீழே இருக்கிற அந்த பாட்டம் லைன் முடிகிற வரைக்கும். அதே மாதிரி இந்த சைடும் ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி லைன் போட்டுக்கிட்டு ஆம்ஹோல் வளைவு, நெக் வளைவு எல்லாமே என்ன நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடில் இருக்கோ அதையே அப்படியே ட்ரா பண்ணிட்டோம். சீம் அலவன்ஸ் எல்லாமே நம்ம விட்டுட்டோம். இந்த டாட்டும் பார்த்தீங்கன்னாலும் மெயின் டாட்டுக்கு இந்த இடத்துல நம்ம ஒரு மார்க் பண்ணியுமே வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம ப்ளவுஸுக்கு ஃப்ரண்ட் சைடு எல்லாமே வச்சு அவுட்லைன் எல்லாமே எடுத்துட்டோம். அடுத்தது நம்ம பஸ் பாயிண்ட் எடுத்து இந்த டாட் தான் எடுத்துக்கணும். இந்த இடத்துட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் சைடு பேட்டர்னில் இருக்கிற அந்த டாட் டாட்டோட பாயிண்ட் மேலே எங்கே வந்திருக்குன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம போட்டோம். மார்க் பண்ண இடத்துலேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லைன்லேருந்து இந்த சைடு 1 இன்ச்சு, இந்த சைடு 1 இன்ச்சு, இந்த சென்டர்லேருந்து இந்த பக்கம் 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு மேலே 2 இன்ச் இருக்கிற மாதிரி ஒரு மார்க் பண்ணிடுவோம். மார்க் பண்ணி ஒரு லைன் போடுவோம். அதே மாதிரியே இந்த சைடும். அதுக்கு அடுத்தது நம்ம இந்த பாயிண்ட் மார்க் பண்ணிய இடத்துல இருந்து ஒரு ஸ்லாண்டிங்கா ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ நம்ம டாட் எடுத்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டாட்டுமே பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான பார்ட். அடுத்தது இந்த சீம் அலவன்ஸ் முன்னாடி இருக்கிற இந்த லைன்ல இருந்து பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணிப்போம். ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த சைடு நம்ம ஃப்ரண்ட் நெக் டெப்த்துக்காக ஒரு பாக்ஸ் போட்டிருப்போம். அந்த இடத்துட்டு ஒரு மார்க். இப்போ நம்ம இந்த 3 டாட்டும் இப்படி ஒன்று போல ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு கர்வ் போடணும். அதுக்கு ஃப்ரெஞ்ச் கர்வை வச்சு ஒரு வளைவு எடுத்து இந்த பக்கம் வச்சுட்டு அதே மாதிரியே இப்படி மிரர் இமேஜில் ஃப்ரெஞ்ச் கர்வை இந்த சைடு வச்சு இந்த வளைவு எடுத்துட்டோம். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பார்ட். நம்ம இப்போ பீஸ் 1 ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பீஸ் 2 தான் ரெடி பண்ணோம். இங்கே மேலே எப்படி ஒரு வளைவு போட்டோமோ அதே மாதிரியே தான் கீழேயுமே நம்ம ஒரு வளைவு போட்டுப்போம். அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தொடங்கி இந்த இடம் இப்படி எல்லாமே ஜாயின் ஆகும். ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு அப்படியே ஜாயின் இந்த பக்கம் வச்சுட்டு அதே மாதிரியே இப்படி மிரர் இமேஜில் ஃப்ரெஞ்ச் கர்வை இந்த சைடு வச்சு இப்போ கர்வ் எடுத்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுல இருந்துட்டு ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு இன்னொரு வளைவு எடுத்துக்கணும்.
இந்த இடத்துல இருந்து ஒரு 1/2 இன்ச். இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எலிமினேட் ஆகிடும். இப்போ நம்ம வந்து பீஸ் 2மே ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது பீஸ் 3 தான். நம்ம இதை அப்படியே கட் பண்ணால் நம்மளுக்கு பீஸ் 3. நம்ம இப்போ வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பேட்டர்னில் 3 பீஸ் வந்து தேவைப்படும். பீஸ் 1, பீஸ் 2, பீஸ் 3 3 தேவைப்படும். 3 பீஸுமே நம்ம வந்து ட்ரா பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 1/2 இன்ச் போட்டிருக்கிறதும் நம்ம டாட் எலிமினேட் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து பிளவுஸுக்கு பேட்டர்ன் வந்து கட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா 3 பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து டாட்லாமே எலிமினேட் பண்ணிட்டு இந்த பீஸை வந்து நம்ம எடுத்துடணும். இப்போ டிசைனர் பிளவுஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டாட் எலிமினேட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான பார்ட்டு. இந்த டாட் எல்லாமே நம்ம இப்படி எலிமினேட் பண்ணிட்டு இப்படி மடித்து வச்சுக்கணும். மடித்து வச்சுட்டு ஒரு டேப் போட்டு இப்படி வச்சுக்கணும். அதே மாதிரியே இந்த டாட்டையும் இப்படி இருக்கிறத இப்படி மடித்து வச்சு ஒரு டேப் போட்டு நம்மளுக்கு வந்து பேட்டர்ன் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெட்டீரியலில் போட்டு நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டியது. இப்போ நம்ம வந்து இந்த பேட்டர்ன் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். மெட்டீரியலில் போடுறதுக்கு முன்னாடி நம்ம கவனமாக கவனிச்சிக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு பேட்டர்னை வந்து கட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியலில் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காக எந்த இடத்துல கட் வருதோ அதில் 1/4 இன்ச் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும். பேட்டர்னை விட நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாமே கட் வரும். அதனால் 1/4 இன்ச் போட்டிருக்கோம். இந்த பக்கமும் ஒரு 1/4 இன்ச். அதே மாதிரி இந்த இடத்துல கட் பண்ணுறதுனால இது ரெண்டும் ஜாயின் பண்ணணுங்கிறதுனால இதில் ஒரு 1/4 இன்ச். அதே மாதிரி கீழே இருந்து ஒரு 1/4 இன்ச், மேலே இருந்து ஒரு 1/4 இன்ச். இதை நம்ம வந்து கவனமாக பார்த்துக்கணும். இதை நம்ம 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டோம்னா நம்மளுக்கு டைட் ஆகிடும் ப்ளவுஸுங்கிறதுக்காக தான் இதை கவனமாக பார்த்துக்க வேண்டிய விஷயம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.